வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள்ல முதல் எழுத்தின் இரு வகைகள்ல ஒன்று உயிரெழுத்து. அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல் எழுத்தின் இரு வகைகளில் ஒன்று உயிரெழுத்து. தமிழில் ஆ முதல் ஔ வரை உள்ள 12 எழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள் எனப்படும். அவை அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஓ ஓ ஔ. இந்த 12 எழுத்துக்களும் இயல்பாக எளிதாகவும் ஒலிக்க கூடியவையாக உள்ளன. உயிரெழுத்துக்களை எப்படி ஒலிக்கிறோம்? நம்ம இயல்பா நம்ம பேச்சு வழக்குல சொல்ற மாதிரி ரொம்ப எளிதா இருக்கும். அப்படிதான் நம்ம இதை உச்சரிக்கிறோம். உயிரெழுத்துக்களில் தனித்து இயங்கும் சொல்லாகும். உயிரெழுத்துக்கள் என்ன பண்ண தனித்து இயங்கும். இது கூட எந்த எழுத்தையும் சேர்க்க வேண்டியதில்லை. ஒன்னொன்னுக்கும் தனிப்பட்டே, அதனாலதான் இது உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் ஆவி எழுத்துக்கள் என்றும் குறிப்பிடுவார்கள். ஆவி எழுத்துக்கள்னு எதை சொல்றோம்னா உயிரெழுத்துக்களை. ஆவி என்றால் உயிர் என்று பொருள். ஆவி என்றால் உயிர் என்று பொருள். உயிர் எழுத்து வகைகள் எத்தனை பார்த்தீங்கன்னா குறில் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள்ல வகைகள்ல ஒண்ணு குறில் எழுத்துக்கள். 12 உயிர் எழுத்துக்களில் குறுகி ஒலிக்கும் எழுத்துக்களை குறில் எழுத்துக்கள் என்பார்கள். உயிர் எழுத்துக்கள்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது குறில் எழுத்து. அந்த குறில் எழுத்த 12 எழுத்துக்கள்ல என்ன சொல்றோம்? சின்ன குறில் எழுத்துக்கள் என சொல்கிறோம். அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஓ ஓ ஔ. இவற்றில் இந்த எழுத்துக்கள்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர்ற அ இ உ ஏ ஓ ஆகிய 5 எழுத்துக்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வர்றது வெறும் 5 எழுத்துக்கள் தான். அந்த குறைந்த அளவு நேரமே இது ஒலிக்கும். அ இ உ ஏ ஓ. உங்களுக்கு சொல்ற அந்த சவுண்டு சத்தம் எல்லாமே பாருங்களேன், ரொம்ப குறுகியதுக்குள்ள இதை சொல்லி முடிச்சிருவோம். இதுதான் குறில் எழுத்துக்கள். குறில் எழுத்துக்களை என்னன்னு சொல்றோம்? குற்றெழுத்துக்கள் என்றும் அழைப்பார்கள். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அம்மா, இலை, உலகம், எலும்பிச்சை, ஒற்றுமை மட்டும் நம்ம சொல்றோம். இதுதான் குறில் எழுத்துக்கள். இது குறில் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள்ல முதல்ல சொல்ற 12 எழுத்துக்கள்லையும் அதுல நமக்கு சொல்றது வெறும் 5 எழுத்துக்கள் மட்டும்தான் குறில் எழுத்துக்கள். அதை நம்ம குற்றெழுத்துக்கள் என்று சொல்றோம். அடுத்து நெடில் எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கள் 12 உயிர் எழுத்துக்கள் நீண்டு ஒலிக்கும் எழுத்துக்களை நெடில் எழுதணும். 12 எழுத்துக்கள்ல இருந்து இப்ப 5 எடுத்துட்டோம். அதுக்கடுத்து இதுல மீதி இருக்கிறது 7. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாக்குறதுக்கு ஈஸியா தான் உங்களுக்கு தெரியும். ஆனா முதல்ல இருக்கிறது இது குறில் எழுத்துக்கள். இது நெடில் எழுத்துக்கள். இதுல 7, 5 ரெண்டும் சேர்ந்துனா 12 எழுத்துக்கள் வருதா நீங்க பாத்துக்கங்க. அப்ப இதுல என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ. அப்ப 1 2 3 4 5 6 7 எழுத்துக்கள் வருது. 7 எழுத்துக்கள் வருது. இவற்றில ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ எழுத்துக்கள் நீண்டு ஒலிக்கின்றன. சொல்லி பாருங்க. ஆ இ இவற்றை நெடில் எழுத்துக்கள் என்றும், இந்த எழுத்துக்கள் பேர் என்ன சொல்றோம்? நெட்டெழுத்துக்கள் என்றும் கூறுறோம். இதுக்கு உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆகாயம், ஈழம், ஊடகம், ஏற்றுமதி, ஐம்பொன், ஓமம், ஔடதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். எழுத்துக்கள் ஒலிக்கும் அளவு பாத்தீங்கன்னா இந்த அளவை தான் நம்ம என்ன சொல்றோம்? குறில் எழுத்து, நெடில் எழுத்துன்னு சொல்றோம். எழுத்துக்களை நம்ம சொல்லும் போது என்ன சொல்றோம்? அந்த ஒலிக்கிற அந்த ஒலியத்தான் குறில் நெடில்னு சொல்றோம். ஏன்னா உயிரெழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்களாக பிரிக்கின்றன. இந்த ரெண்டையும் தான் குறில் நெடில் என்ற உயிர் எழுத்துக்களையும் உயிர்மெய் எழுத்துக்களையும் எப்படி பிரிக்கின்றோம்? குறுகிய ஓசை, நெடிய ஓசை என்று வைத்து அளவாக பிரிக்கின்றோம். அதுலதான் அ ஆ கா கா கோ இதத்தை நம்ம இப்படி பிரிக்கிறோம். இது குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் இந்த ஒவ்வொரு எழுத்துக்களையும் குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்களையும் சொல்லி பாருங்க. எப்படி இருக்குன்னா ஒலியின் அளவு நீங்களே வேறுபாட்டை உணரலாம். ஒவ்வொரு எழுத்தா நீங்க சொல்லி பாருங்க. ஆ கோவோ இந்த ஒவ்வொரு எழுத்தையும் நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஓசையோட சத்தம் உங்களுக்கு வேறுபாடு தெரியும். எழுத்துக்கள் ஒலியின் அளவை மாத்திரை என்று கூற இந்த சத்தத்தை நம்ம என்னன்னு சொல்றோம்? மாத்திரை அளவா. இது யாருல சொல்றாங்க? இலக்கண ஆசிரியர்கள் இந்த எழுத்துக்களின் ஒலி அளவைத்தான் மாத்திரைங்கிறாங்க. இது ஒரு கை நொடி. அதாவது நம்ம சுண்டு விரலும் பெருவிரலும் ஒரு சுன்றம் இல்லையா? அந்த அளவைத்தான் இது குறிக்கிறது. அதாவது கண் இமைக்கும் அளவு, கண்ணிமை அளவு என்கிறோம்.
குறில் எழுத்துக்கள் ஒரு மாத்திரை அளவு. அது என்னது? ஆ, கா, சா, சி, து. நெடில் எழுத்துக்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 மாத்திரை அளவு. இது முதல் எழுத்துக்கள் ஒரே ஒரு மாத்திரை அளவு. இது நெடில் எழுத்துக்கள் என்னது? 2 மாத்திரை அளவு. 2 மாத்திரை அளவு. ஆ, கா, சா, சி, து. அடுத்து மெய்யெழுத்துக்கள் பாத்தீங்கன்னா அரை மாத்திரை. மெய்யெழுத்துக்களுக்கு என்ன வருது? இக், இங், இச், இஞ்ச், இன். சொல்லி பாருங்க. சவுண்ட் எவ்வளவு கம்மியா வருதுன்னு பாருங்க. இதுதான் அரை மாத்திரை அளவு. இந்த வீடியோவை முழுமையா பார்த்ததுக்கு நன்றி. டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அடுத்த தலைப்பை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.